கண்ணதாசனின் பாடல் வரிகளில் தாயை பற்றி அழகாக கூறியுள்ளார். உண்மைதானே? தாய் இல்லாமல் நாம் இல்லை, இந்த உலகமும் இல்லை. இந்த உலகில் வாழும் எந்த உயிரும் தாயின் சக்திதான். தன் தலைமுறையை காக்க ஒரு தாயால் மட்டுமே முடியும். அப்படிப்பட்ட காத்தல் படைத்தல் என கடவுள் செய்யும் இரு வேலைகளையும் சேர்த்து செய்யும் தெய்வமாக திகழ்பவர் தாய். இதோ முற்றும் திறந்த கட்டிடத்தால் எழுதிய தாய் பதிகத்தில் உள்ள பாடல் வரிகளை பார்ப்போம். 12 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து, 12 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து என்னை பெற்றெடுத்த என் அன்னையே, இந்த அடி தாய்மொழியின் வழியை மிக அழகாக கூறியுள்ளார் பட்டினத்தார். அம்மா என் முகவரி நீ அம்மா, என் முதல்வரி நீ அம்மா, என் உயிரின்று நீ அம்மா. இந்த கவிதையின் மூலம் நமது முகவரியே நம் தாய்தான் என்பது தெரிகிறது. உலகின் உறவுகளில் முதன்மையானது தாயுறவு மட்டுமே. உலகில் தாய்கள் இல்லை என்றால் மனித பிறப்பே இல்லை எனலாம். என் தாய் கடவுளின் மறு உருவம் என்று கூறுகிறேன். தாய் பாசத்தை பற்றி ஒரு உண்மை சம்பவத்தை கூறுகிறேன். மேற்கு வங்க மாநிலத்தில் ஜப்பாய் என்னும் ஊரில் ஒரு குட்டி யானை இறந்து தடமாக்கின்றது. அதனை வாயால் கவ்விக்கொண்டும் ஊரை சுற்றி சுற்றி வந்தான் தாய் யானை. அதன் குட்டி இறந்து சடலமாக கிடந்ததை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதது. இங்கு காண்போரை கண்கலங்க வைத்தது. இந்த செய்தி மூலம் 5 அறிவு படைத்த மிருகங்கள் கூட தாயன்று கொண்டு கிடக்கின்றது. தாயன்று நம்மிடம் எந்த ஒரு கைமாறும் எதிர்பார்க்காமல் வாழ்நாள் முழுவதும் அன்பு காட்டும் ஒரே தெய்வம். அம்மா என்ற ஒரு வார்த்தை எந்த மொழியிலும் இல்லாத அழகான வார்த்தை என்று கூறுகிறார் கலீல் கிப்ரான். எம்மை பெற்று வளர்த்த ஆளாகிய ஒரு தாயின் பெருமைகள் எண்ணில் அடங்காதவை மற்றும் நீடியற்றவை. இந்த உலகில் உள்ள அனைத்து அம்மாக்களும் அன்பு காட்டுவதற்கு என்ன கீழே முடித்தார்களா? இல்லை. அவர்கள் எப்படி குழந்தை வளர்த்தார்கள்? ஆரோரோ ஆரீரோ அம்புலிக்கு மேடிவரோ, தாயான தாயிவரோ தங்கரது தேடிவரோ. இந்த தாலாட்டு பாடல் எப்படி வந்தது? அன்னைக்கு யார் சொன்னார்கள்? கலப்படமில்லாத தூய அன்பை பாகுபாடின்றி வழங்குவதே தாய்மை. உலகில் தேடி தேடி அழைத்தாலும் மீண்டும் அமைதியாக அமர முடியாத சிம்மாசனம் நம் தாயின் கருவறைதான். அதை மீண்டும் என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதுபோல் என் தாயின் அன்பு என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. சூரியன் கிழக்கில் உதித்தது மேற்கில் மறையும், அது மாறுமா? மாறாது. இதனால்தான் என் தாய் என் தேவதை என்று கூறி என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.